ஸ்ரீ குருப்பியோ நமக. ஒரு அற்புதமான வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு ஒரு 7 விதமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது மனநோய் இருக்கிறதா? அடிக்கடி கத்துதல், சண்டை சச்சரவு, பொருள்களை போட்டு உடைத்தல், தேவையில்லாத பயம், பீதி, கவலை, அச்சம். வீட்டுக்கார் திடீர்னு வீட்டுக்காரிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. என்னென்னமோ வைத்தியம் பார்த்தேன், ஒன்றுமே சரியில்லை சாமி. எங்கெங்கேயோ பார்த்தேன், எங்கெங்கேயோ போயிட்டேன், அலைஞ்சிட்டேன், சரியில்லை. என் வீட்டுக்காரிக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு தெரியல, திடீர்னு சித்தப்பிரம போல் இருக்கார். ஸ்கேன் பார்த்தாச்சு, டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, வைத்தியம் பார்த்தாச்சு, ஒன்றும் சரியாகலை. விஷப்பூச்சிக்கடி மாதிரி தெரியுது. அது உடம்புல ஒரே தோல், சரும நோய்கள், நிறைய ப்ராப்ளம். அதே போல் என் வீட்டுக்கு அடிக்கடி இந்த விஷப்பூச்சிகள்லாம் வருது. இதெல்லாம் நாங்கள் என்னென்னமோ பண்ணிட்டோம், எங்களால் வாழவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. அதே போல் தேவையில்லாத பயம், ஒரு இனம் புரியாத பயம் கவுது. வீட்டுக்கு போனால் ஏதோ ஒன்று பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது. யாரோ திடுதிடுன்னு ஓடுறாங்க. எங்களுக்கு யாராவது சூனியம் வச்சுருப்பாங்களா, செய்வனம் வச்சுருப்பாங்களா? இப்படியெல்லாம் மனிதர்களுக்குள்ளார நிறைய குழப்பம். படுத்த தூக்கம் வரலை, ராத்திரியெல்லாம் கொட்டை கொட்டை முழிச்சிருக்க வேண்டியிருக்கு. மன அழுத்தம், தேவையில்லாத மன உளைச்சல், நிம்மதியான வாழ்க்கையே இல்லை சாமி. ரொம்ப இதாக இருக்குது. முகமலைக்கு சாப்பாடு தண்ணி இறங்கலை. இப்படி போன்ற பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இருக்குது. அந்த இடத்த பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அண்மையில் வாழ்ந்த ஒரு மகான், சேர்மன் அருணாச்சல சுவாமிகள். அந்த மகான் பொறுத்தளவில் அவர் மனிதனாகவே வாழ்ந்து மனித புனிதமாகி, அதற்கப்புறம் அவர் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? அவர் அவங்க முன்னோர்கள் எல்லாரும் இந்த நோய்களும் பேய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியில் பிறந்திருந்தாலும் இறை அருளால், சிவன் அருளால், சிவன் அணைந்த அம்பாள் அவருக்கும் ராமசுவாமி என்பவருக்கும் ஒரு குழந்தையாக அவதார புருஷனாக பிறந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகான் ஒரு விக்ரம ஆண்டு புரட்டாசி திங்கள் 18ஆம் நாள் உத்திர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். கிட்டத்தட்ட கடவுளின் அவதாரம் தான். அப்படிப்பட்ட அந்த மகான் அவருடைய அருளாலே இன்றைக்கி நாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடாது. அவரே கதின்னு போய் அவர் காலடியில் போய் யாரெல்லாம் விழுகிறாங்களோ அவங்களையெல்லாம் காப்பாற்றுறார். இன்றைக்கி தெற்க இருக்கக்கூடியவங்க அவர் பார்த்தாலே போதும், பார்த்தாலே பல நோய்கள் போயிருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில். அப்படி ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு அவர் 1908 ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆடி அமாவாசை நாளில் ஜீவசமாதி ஆயிருக்கார். ஒரு ஆலமரத்தடியில் தாமிரபரணி நதி ஓடுற இடத்துல இருந்திருக்கிறார். ஒரு மண்ணை பிடித்து சிவலிங்கமாக்கியிருக்காங்க. எவ்வளோ மண் வந்தால், மழை வந்தாலும் கரையாமல் இருந்திருக்கு. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர். இன்றைக்கி அருளாசி பண்ணிட்டு வரார். பைத்தியம் பிடிச்சிருக்கா, பேயா, வீட்டில் மனைவிக்கு முடியலையா, இப்படி ஒரு குடும்பத்தில் உருவாகக்கூடிய இந்த மாதிரி உபத்திரங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மகான் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி. ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்தலத்தை மிதிங்க. அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதியும் மண்ணும் அது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. எவ்வளவோ பிரச்சனை உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு போங்க. அந்த சுவாமியினுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. அவ்வளோதான். உங்கள் குடும்ப கஷ்டம் பஞ்சா பறக்கும். பையன் சரியில்லை, தருதலையாக அலையிறான் சாமி, தருதலையாக அலையிறான். பிள்ளைய வாழ்க்கையை சரி பண்ணணும், இருக்கிறது சேர்வார் சேர்க்கை சரியில்லை, கட்டண பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு ஓடிடுறது, இல்லை என்றால் வீட்டு மாப்பிள்ளை 1க்கு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ஊரே சுற்றுறது. இந்த மாதிரி குடும்பத்தில் வர பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனியம், சைத்தான்கள் ஏவது யாராலும் தீர்க்க முடியாத, உலகத்திலேயே எந்த சூனியமும் வந்தால் அந்த இடத்துல அப்படியே அடங்கி ஒடுங்கிடும். சாட்சாத் இந்த லோகத்தினுடைய அற்புதமான மந்திர பெட்டகமாக, சக்தி கூடமாக விளங்கக்கூடியது
சேர்மன் அருணாச்சல சுவாமிகள். அப்பேற்பட்ட ஒரு மகானை இன்றைய தினம் என் எண்ணத்தில் வந்தது. நான் படித்ததை, நான் கேட்டதை பல பேர் வீடுகளில் எங்கள் திருநெல்வேலி மாவட்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடி பக்கம்லாம் அவர் ஃபோட்டோ இல்லாத வீடே கிடையாது. எப்படி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பகவதி படம் இருந்த அந்த வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் வரதுக்கு பயப்படுமோ, சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் படங்களை டவுன்லோடு பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு மனமுருக வேண்டுங்க. காற்றாய் பறந்து வந்து குடும்ப கஷ்டத்தை போக்குவார். இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. கஷ்டப்பட்டு வருந்துன்ற நொந்து போய் பெரிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடியவர் சுவாமிகள். அவருடைய ஜீவ சமாதிக்கு போய் விளக்கு போடுங்க, வெத்தலை மாலை போடுங்க, மாலை வாங்க, கோயிலோடைய அர்ச்சனையில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் பஞ்சா பறக்கும். நன்றி, வணக்கம்.